பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு கொடி கைலாசத்தில் முன்னாடி மாநில பிறவி கொடியோ மஞ்சள் துண்டோ போட்டு வந்துட்டான். கருப்பு சிகப்பு நெத்தோட கணக்கு முடிஞ்சு வச்சு ஈசன் கணக்கு முடிக்கணுங்களா? ஈசன் ஈஸ்வரன் பரமசிவன் கணக்கு முடிக்கணும். பார்வதி நாங்கள் 2 பேரும் இந்த கணக்கை கைலாசத்தில் அமர்ந்து கணக்கை முடிக்கணும். முடிஞ்சு வச்சு இந்த கொடி உலக நாடே முடிச்சிட்டார். ஒருத்தனை வச்சு உலக நாடே முடிச்சிட்டார். கொடி இடுப்பில் கெட்டி வந்துட்டான். கருப்பு சிவப்புனால அந்த கொடியிலே உலக நாடை அப்படியே பொட்டமாக கெட்டி மந்திரத்தால் கெட்டிட்டார். அவர் உச்சியில் பார்த்துட்டே இருப்பார். வாடா நீ என்ன தோற்றத்தில் வார, எதுக்கு வார, என்ன கணக்கில் வார, மூளையை திரிச்சு பூமியை பாழாக்கி வச்சிருக்க, அந்த திரிப்பு அனைத்தும் அவன் மண்டை மூளையில் ஏற்றி 2 வாயாக பேசி 2 கண்ணாக பேசி 2 கால் கையாக பேசி ஆட்டிக்கொண்டே வருவான். அதான் கைலாசத்தில் உள்ள கணக்கு, கடவுள் எடுக்கிற கணக்கு. அவனை வச்சு உலக நாடு கொடி முடிஞ்சு வச்சு, தாய் இந்தியா நாடும் முடிஞ்சு வச்சு, தமிழ்நாட்டில் முடிஞ்சு வச்சு. இந்த கொடி பூரா நீதிமன்றம் இன்னைக்கு கணக்கு போடுறார். நீதிமன்றம் கொடியில் உள்ள கணக்கு பூரா இப்போ நீதிமன்றத்தில் கேள்வி கேட்பார். அது கேள்வி வந்துடும். எதுக்குடா கொடி ஊற்றிட்டு போகிறான்னு நீதிமன்றம் எல்லா கோர்ட்லேயும் கேள்வி வரும். அப்புறம் தான் ஓட்டு முத்திரை, அப்புறம் காகித பேப்பரை இறச்சி விட்டான்ல, அப்புறம் மணல் வீட்டுகளில் 100 லோடு 200 லோடு அடித்து கட்டியிருப்பான். எல்லாம் அந்த கேள்வி வரும். மணல் விவசாயத்துக்கு ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மணல் அள்ளக்கூடாது, அது சிதறிச்சு போகும். மழை பெஞ்ச உடனே அந்த மணல் பூரா சிதறிச்சு போகும். இவன் அரிச்சு அள்ளி டக்கராக ஓட்டி லாரியை ஓட்டி பூரா அரசியல்வாதி நச்சு வச்சுட்டான். பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். ஏர்போர்ட்டு, விமானம், கப்பல் துறை எல்லாமே 2ஆம் நம்பர் வெளிநாடு உள்நாடு ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிச்சுடுவார். இப்போ எல்லா கணக்குலையும் குழப்பி விடுவார். குழப்பி மாட்டி உள்ளே கொண்டு வருவார். இப்போ அந்த கொடி முன்னாடி வந்துட்டால, அந்த கொடி வச்சதில் பாழாக்கியிருக்கான். என்னென்ன கையெழுத்து போட்டானோ, என்னென்ன மோசம் பண்ணானோ, என்னென்ன நீதிமன்றத்தை அவமதித்து வச்சு வெளியில் ஓடினானோ அனைத்தும் அரசியல்வாதி சேட்டை, பல கோடி உள்ள சேட்டை, வார்டு வரைக்கும் உள்ள சேட்டை பூரா நீதிமான் தூக்குவார். நீதிமான் தான் தூக்க முடியும். இப்போ நீதிமான் வந்துட்டாரு. நீதிமான் கணக்கு வந்துட்டாரு. முடிக்க போறாருன்னு புரிஞ்சுக்கோங்கடா. அரசியல்வாதி கைலாசத்திலிருந்து எல்லாமே சொல்லி முடியும். எல்லாம் சொல்ல முடியாது. எந்த நேரம் அடி வாங்குவா, எந்த நேரம் அடி கொடுப்பாருன்னு தெரியாது. அதான் மந்திரத்தில் கட்டிட்டார். என்னாச்சு தெரியுமா? என்னன்னு தெரியுமாடா? கொடி ஏற்றிட்டு போகிறவனுக்கு நடு ரோட்டில் போவான். 10 பேர் 20 பேர் போவான். ஏன்னா கொடியை தூக்கி நட்டிட்டு நம்ம வாசிக்கிட்டு இருக்கான், மேடையில் இருக்கானா, புளிஞ்சு எடுப்போம் வாடா அப்படின்னு அந்த மாதிரி போயிடும். புரியுதா? அதுக்கு தான் காவல்துறைக்கு உள்ள கணக்கெல்லாம் கட்டிட்டாரு. மால் போட்டு வச்சுட்டாரு. மாலை போட்டு கட்டியாச்சுன்னா நீ அடி வாங்குறத அவன் வேடிக்கை தான் பார்ப்போம் காவல்துறை. புரியுதா? புரிஞ்சு நடடா. கையில் எங்கிட்ட இருக்குன்னு நினைக்காத. கடவுளை மீறி தப்பு ஆட முடியாது. உடம்புல 108 பாக்ஸ் நரம்பு அவர் கையில் இருக்கு. புரியுதா? ஒரு நரம்பை சுண்டி விட்டாருன்னா சுண்டி கீழே கிடப்ப. அமைதியாக போ. எல்லாமே பால் ஆட்டு தான் பூரா உயிர் பொலியில். அது அர்த்தம்னா செத்த பிணம் மாதிரி போயிடுது. பாவம். அதை உரிச்சு தேய்ச்சி நக்கி திங்க. இல்லையே மானிட பேடா, ஒரு தெருவுக்காட்டுகளை 2 பேர் 3 பேர் செத்தானா அதை அறுத்து கூறு போட்டு சாப்பிடுங்கடா. அது நீதிமன்றத்தில் பெட்டிஷனை போட்டு இந்த மாதிரி இவனை சாப்பிட போகிறோம், நாங்கள் எல்லாம் தெருவில் அடித்து கறி வச்சு சாப்பிட போகிறோம்னு பங்கு வச்சு சாப்பிடுங்கடா. பாவத்தை செய்யாதீங்கடா. மானிட பேடா, பாவத்தை செய்யாத. அதுதான் ஒருத்தனுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் நோய்க்காடில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நோய்க்காடில் அலையுதா? காய்ச்சல் வரையும் சுண்டை விட்டு இழுக்க விட்டுருவார். அவன் 20 வயசு 30 வயசு 35 வயசு 40 வயசு 50 வயசு வரைக்கும் உள்ளவனை பூரா அப்படியே சுண்டி கீழே இழுக்க விட்டுருவார். புரியுதா? ஆட்டம் ஓவர். ஆட்டத்தை கீழே இறக்கி வாங்கடா. ஆடாத. கடவுள் போட்டார், நீதிமான் போட்டார்னா சுட்டிப்பா இருக்கும் தண்டனை. இவரே கொடுப்பார் நீதிமான். அதையும் பார்த்துக்கோ. செகண்டில் அப்படியே தடை விட்டுருவார். அவர் ஒவ்வொரு கணக்கு வரையில், இந்த நீதிமான் கணக்கு வரையில் தப்பு இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுவார். அதையும் பார்த்துக்கோ. 3/4 சத்தியம். கொடி எல்லாம் டெல்லியில் இருக்கிறவங்க கொடி பூரா க்ளோஸ். கைலாசத்துக்கு முன்னாடி கொடி வந்தால் கொடியை க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கு தான் ரோடை சீக்கிரமாக கொண்டு வர சொல்லுன்னு என்கிட்ட சொல்லுதார் ஈசன். கொண்டு வர சொல்லி ரோடை அப்படின்ட்டார். பாதத்தை நான் கீழே வைக்கணும் பூமியில் அப்படின்ட்டார். பாதத்தை பூமியில் கீழே வச்சா என்ன நடக்கணும் பாருடா. 3/4 சத்தியம்.